இந்த சேனலை தொடர்ந்து நடத்த உதவி செய்ய நினைப்பவர்கள் உதவி செய்யலாம். வணக்கம். மோடியும் அமித்ஷாவும் இணைந்து மற்றும் ஒரு ஜனநாயக படுகொலையை இந்தியாவில் நிகழ்த்தியிருக்கிறார்கள். ஆம் ஆத்மி என்று சொல்லக்கூடிய இந்தியாவினுடைய மிக முக்கியமான கட்சியை உடைத்து நொறுக்கியிருக்கிறார்கள். பஞ்சாபில் ஆம் ஆத்மி கட்சியினுடைய மிக முக்கியமான தலைவர்களில் ஒருவரான ராகவ் சந்தா உட்பட 7 பேர் அந்த கட்சியிலிருந்து விலகி பாஜகவில் இணைந்திருக்கிறார்கள். இது எதற்காக மோடியும் அமித்ஷாவும் செய்கிறாங்க, அதைத்தான் நம்ம முதல்ல பார்க்க வேண்டியிருக்கு. உங்களுக்கு தெரியும், மக்களவையிலும் மாநிலங்களவையிலும் மோடி கொண்டு வர துடித்து கொண்டிருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ்னுடைய 100 வருட கனவாக இருக்கக்கூடிய இந்துத்துவ ராஷ்டிரம், அதாவது பார்ப்பனிய ராஷ்டிரம் என்கிற ஒன்றை கட்டமைப்பதற்கு இன்னைக்கு இருக்கக்கூடியவர்கள் கைகளில் இருக்கக்கூடிய எம்பிக்களால் அது முடியாது. போதுமான அளவு இவங்களுக்கு ஆட்கள் இல்லை. 3/2 பங்கு வேண்டும். சமீபத்தில் கூட தொகுதி மறுசீராய்வு என்கிறதுக்காக ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க. ஆனால் அதை செயல்படுத்த முடியலை. அதை எதிர்க்கட்சிகள் ஒன்று சேர்ந்து முறியடித்து மோடியும் அமித்ஷாவையும் ஓட விரட்டி அடித்தார்கள். அப்போ மோடியும் அமித்ஷாவும் ஆர்எஸ்எஸும் சேர்ந்து ஒரு திட்டம் போடுறாங்க. நம்ம நேரடியாக ஆட்சி அதிகாரத்தில் வந்து நம்ம இன்னும் இப்போ 2029 வந்தாலும் நம்மளை மக்கள் வெற்றி பெற செய்ய போவதில்லை. ஆனால் என்ன அப்படின்னா, எதிர்க்கட்சியை சார்ந்தவர் ரொம்ப கஷ்டப்பட்டு எம்பி ஆகி எம்எல்ஏ ஆகி இல்லை உயர் பொறுப்புகளில் வந்தால் அவனை காசு கொடுத்து கொண்டு வந்துட வேண்டியதான். இதுதான் மோடி அமித்ஷா ஆர்எஸ்எஸ்னுடைய இந்த 11 வருட திட்டம். அதனுடைய ஒரு பகுதியாகத்தான் மாநிலங்களவையில் பாஜகவினுடைய எண்ணிக்கையை உயர்த்தி ஆர்எஸ்எஸ் கொண்டு வர துடித்து கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு மக்கள் விரோத சட்டங்களை செயல்படுத்துவதற்காக இப்படி மற்ற கட்சியை சார்ந்த எம்பிக்களை விலைக்கு வாங்கி ஒரு ஜனநாயக படுகொலையை மோடியும் அமித்ஷாவும் சேர்ந்து இந்தியாவில் நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள். மக்கள் வழக்கம் போல மௌனமாக இருக்கிறார்கள். நம்முடைய ஜனநாயகம் அதனுடைய ஒவ்வொரு அழகான இதழ்களையும் இழந்து வருகிறது என்பதை மக்கள் புரிந்து கொண்டால் நல்லது. மொட்டையாகிறதுக்கு முன்னாடி வேறையாவது காப்பாற்றணும். வேறும் போச்சுன்னு வைங்க, பிறகு எதையுமே நம்ம காப்பாற்ற முடியாது. அதை புரிந்து கொண்டால் நல்லது. இப்போ இந்த ராகவ் சந்தா அப்படிங்கிற ஆம் ஆத்மி கட்சியை சார்ந்த நபர் உட்பட 7 பேர் பிஜேபியில் சேர்ந்திருக்காங்க. இந்த ராகவ் சந்தா என்று சொல்லக்கூடிய நபர் ஆம் ஆத்மி கட்சியில் ஒரு 15 வருஷத்துக்கு மேலாக இருக்கக்கூடியவர். அந்த கட்சி இவருக்கு அதிகபட்சமான உயர் பொறுப்புகளை எல்லாம் கொடுத்து அழகு பார்த்த கட்சி. ஆனால் இவன் அந்த கட்சியை விட்டு வெளிவந்து பிஜேபியில் இணையும் போது என்ன சொல்கிறான்னா, ஆம் ஆத்மி கட்சி தன்னுடைய கொள்கையிலிருந்து விலகிவிட்டதுன்னு சொல்கிறான். கொள்கையிலிருந்து விலகிவிட்டதுன்னு சொல்லிட்டு எந்த கட்சியில் போய் சேர்ந்துருக்கிறான்? பிஜேபியில் போய் சேர்ந்திருக்கிறான். அடே, உங்கள் கட்சியினுடைய மூத்த தலைவர் டெல்லியினுடைய முதல்வராக இருந்த அரவிந்த் கெஜ்ரிவாலின் மீது ஒரு மிகப்பெரிய பழியை திட்டமிட்டு மோடியும் அமித்ஷாவும் சுமத்தி டெல்லி தேர்தலில் வெற்றி பெற முயற்சி செய்தார்கள். வெற்றியும் பெற்றார்கள். ஆனால் இன்றைக்கு கோர்ட்டு என்ன சொல்லியிருக்கு? அவர் அப்படிப்பட்டவர் அல்ல. அதற்கு எந்த ஆதாரமும் மோடி அமித்ஷாவுடைய கைகளில் இல்லை. இது அப்பட்டமான ஒரு நாடகம். மோடி வடை சுட்டிருக்காரு அப்படிங்கிறத கோர்ட் அம்பலப்படுத்தி இருக்கிறது. அப்போ ஆம் ஆத்மி கட்சியில் அந்த மாதிரியான பிரச்சனை இல்லை. ஆனால் ஆம் ஆத்மி கட்சி தன்னுடைய கொள்கையிலிருந்து விலகிவிட்டதுன்னு சொல்லிட்டு உலகத்திலே மிக மோசமான ஊழல் மதவாத கட்சியாக இருக்கக்கூடிய பாஜகவில் இணைந்துக்கிட்டு பல்லடிச்சுக்கிட்டு இந்த மாதிரியெல்லாம் சொன்னால் மக்கள் உன்னை மன்னிக்கவே மாட்டார்கள். அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. நீங்கள் பாருங்களேன், 5 மாநில சட்டமன்ற தேர்தல் நடக்குது. நீங்கள் ஈரான் மீது அமெரிக்கா போர் தொடுக்கிறதுனால இங்கே பல்வேறு பொருட்கள் விலைவாசி ஏறுது. எல்பிஜி தட்டுப்பாடு, கேஸ் இது பெட்ரோல் தட்டுப்பாடெல்லாம் போயிட்டுருக்கு. இது மட்டும் இல்லை, கோடை காலம், காய்கறிகளுடைய வரவு குறைந்ததுனால காய்கறிகளுடைய விலை கடுமையாக ஏறிட்டுருக்கு. இப்போ நீங்கள் இந்தியாவுடைய மிக முக்கியமான நகரங்கள், இப்போ நொய்டாவாகட்டும், அதே மாதிரி காசியாபாகத்தாகட்டும், டெல்லி ஆகட்டும், இங்கெல்லாம் தொழிலாளர்கள் மோடி அமித்ஷாவிற்கு எதிராக, யோகி ஆதித்யநாத்துக்கு எதிராக மிகப்பெரிய போராட்டங்களை முன்னெடுத்து வருகிறார்கள். அவர்களுடைய கோரிக்கை என்ன? செய்கிற வேலைக்கான சரியான கூலி வேணும். அடிஷ்னலாக நாங்கள் வேலை செய்கிறோம்னா அதுக்கான கூலி வேணும். தொழில் செய்யக்கூடிய இடங்களில் போதுமான பாதுகாப்பு வேணும். இதற்காக விவசாய பெருமக்கள் மிகப்பெரிய போராட்டங்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதையெல்லாம் இவர்களுடைய காவல்துறை அந்த அதிகார அமைப்புகளை வைத்து ஒடுக்கி கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துகிட்ருக்கு. இன்னொரு பக்கம் இந்த மாதிரியான எம்பிக்களை விலைக்கு வாங்கக்கூடிய நிகழ்வு. இன்னொரு செய்தியும் இன்றைக்கி வந்திருக்கு. அது என்ன அப்படின்னா, இந்திய ரயில்வேல மிகப்பெரிய அளவில் ஆள்குறைப்பு நடவடிக்கைக்கு மோடி தயாராகி கொண்டிருக்கிறார். ஏற்கனவே ரயில்வேல இருக்கக்கூடிய பல லட்சம் காலி இடங்களை நிரப்பாமல்
என்ன வேலை செஞ்சிட்ருக்கிறாங்க மோடி அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும். இந்த நேரத்தில் ரயில்வேயில் இருக்கக்கூடிய வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய நபர்களை எல்லாம் வீட்டிற்கு அனுப்புவதற்கான ஆள் குறைப்பிற்கான ஒரு மிகப்பெரிய வேலையை மோடி செஞ்சிட்ருக்கார். ஒட்டு மொத்தமாக இன்றைக்கி நம்ம நினைக்கிற மாதிரி எல்லாம் இந்தியாவுடைய நிலைமை அப்படிங்கிறது. நான் அதை மீண்டும் மீண்டும் சொல்கிறேன். அதாவது 12 வருடங்களுக்கு முன்னாடியே நம்ம சொன்ன விஷயம், மோடி ஆட்சி அதிகாரத்துக்கு வரும்போதே நம்ம சொன்ன விஷயம் என்னென்னா, மோடி வந்து இந்திய மண்ணிற்கு விளைவிக்கக்கூடிய மக்கள் விரோத செயல்களுடைய தீங்கு அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, அது இன்னொரு ஆட்சி அதிகாரத்தில் வரக்கூடியவர்களுக்கு அது ஒரு 30 வருஷம் ஆனாலும் அதிலிருந்து வெளியே கொண்டு வர்றது கஷ்டம். அந்த அளவிற்கு ஜனநாயகத்தினுடைய பல்வேறு விழுமியங்களை இல்லாமலாக்கி கொண்டிருக்கக்கூடிய வேலையை ஆர்எஸ்எஸ் திட்டமிட்டு செய்து கொண்டிருக்கிறது. பாருங்களேன், எத்தனை கட்சிகளை உடைத்தார்கள். நிதிஷ்குமாருடைய நிலைமை என்ன, சிவசேனாவினுடைய நிலைமை என்ன, இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அதிமுகவினுடைய நிலைமை என்ன? ஏன்னா எதுவும் இல்லை, நீங்கள் வெற்றி பெற்று வாருங்கள். இப்போ தமிழ்நாட்டில் கூட இப்போ எந்த கட்சிக்காரன் திமுக கூட்டணியை விட்டு விடுங்கள், மற்ற கட்சியில் எவன் வின் பண்ணி வந்தாலுமே அவனை சுலபமாக இவர்கள் கட்சியில் கொண்டு வந்து சேர்த்துருவாங்க. இந்த ஜனநாயக படுகொலையை மோடியும் அமித்ஷாவும் தொடர்ந்து செய்து வருகிறார்கள். ஏன்னா இவங்க கீழே பொது சிவில் சட்டம் இருக்குது, அதை கொண்டு வரணும்னு துடிக்கிறாங்க. ஒரே நாடு ஒரே தேர்தல், தொகுதி மறுசீராய்வு, இதெல்லாம் கொண்டு வரணும் அப்படின்னா மக்களவையிலையும் மாநிலங்களவையிலையும் இவங்களுக்கு போதுமான ஆட்கள் வேணும். அதற்கு என்ன செய்கிறார்கள் என்றால், மற்ற கட்சியை சார்ந்த அதிகார மோகிகளாக இருக்கக்கூடிய நபர்கள், தனி மனிதனை பற்றி மட்டும் சிந்திக்கக்கூடிய பல நபர்கள் இருக்காங்க இல்லையா, இவனுங்களை தூண்டில் போட்டு பாஜக கட்சிக்குள்ளே கொண்டு வராங்க. இதை மக்கள் தான் தட்டி கேட்க வேண்டியிருக்கிறது. மக்களுக்கு நான் மீண்டும் சொல்ல விரும்புகிறேன், ஜனநாயகத்தினுடைய அழகான இதழ்களையெல்லாம் பறித்து கொண்டிருக்கிறார்கள். வேற பிடுங்கிறதுக்கு முன்னாடி நீ எல்லாம் உஷாராகலை அப்படின்னா என்ன நடக்குங்கிறதே தெரியலங்க. மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். माननीय प्रधानमंत्री नरेंद्र मोदी जी के नेतृत्व में जो सरकार चल रही है, उसने कई मजबूत ऐसे फैसले लिए जो आज से पहले नेता फैसले लेने से शायद डरते थे, चाहे वो आतंकवाद की जड़ें उखाड़कर फेंकना हो या भारत को विश्व की टॉप इकोनॉमीज में लाना हो। और इस नेतृत्व पे जनता ने एक बार नहीं, 2 बार नहीं, 3 बार मोहर लगाई है। हम सब अपने आप को सौभाग्यशाली महसूस कर रहे हैं कि हम माननीय प्रधानमंत्री नरेंद्र मोदी जी की लीडरशिप में और गृह मंत्री अमित शाह जी की संकल्प शक्ति के साथ जुड़कर बिना रुके और बिना थके देश के लिए काम करेंगे। और जिन लोगों के मन में थोड़ी पीड़ा थी, दुख था कि मैं बतौर एक सांसद जो 3 யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது. தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதுல உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பர் இதுல என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.